ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரபாவதி, இந்த அம்மாளுக்கு நம்ம பூத சேவை செய்யலையே இது வரைக்கும். நாய் பூனை வளர்த்துறது, ஆடு மாடு வளர்த்துறது, இதெல்லாம் பூத சேவை தானுங்க. காக்காய்க்கு சோறு வைக்கிறது இதெல்லாம். அதனால நம்ம மீன் தொட்டியாவது வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. ஏன்னா இவங்க இருக்கிற பிரான்ஸில் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீட்டில், ஆனால் அதுதான் செய்ய முடியும். கணவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆமாம் நீ அப்பப்போ மாதம் கணக்கில் மருவத்தூர் போயிடுவேன், நானும் வேலை வெட்டின்னு போயிடுவேன், அப்போ மீன் கொடுத்துட்டு யார் பாப்பா, மீனெல்லாம் செத்து போயிரு, பேசாமல் இரு, பாவம் செய்யாது அப்படின்னு வாங்கி தர மாட்டேங்கிறார். இதுக்கு ஒரே வருத்தம். மீனோட அது நம்ம கோரிக்கையை வீட்டுக்காரர் நிறைவேற்றி வைக்க மாட்டேங்கிறாரு, இந்த அம்மாளும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்க மாட்டேங்குது அப்படின்னு அம்மாவை வேண்டிகிட்டு இருக்குது மீன் தொட்டி வாங்கி கொடுக்க சொல்லி. அப்போ அம்மா கனவுல வந்து சொல்கிறாங்க, மகளே நீ மீன் தொட்டி வாங்கி பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேயே நீ உங்கள் வீட்டில் மாடுகள் வளர்த்தாங்க, அந்த மாடுகளை நீ தான் பராமரித்தாய். அதுக்கு குளிச்சு விட்ட, தீவனம் போட்ட, இந்த மாட்டுத்தொல்லை சுத்தம் பண்ண, மாடு மேய்ச்ச, எல்லா வேலையிலும் செஞ்ச. அதே மாதிரி உன் கணவனும் அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனுடைய பாக்கெட் மணி சேமிப்பில் இருந்து கோழிகளை வாங்கி வளர்த்து வந்தான். கோழி நிறைய பெருகிச்சு, அது அத்தனையும் அவனே பார்த்துக்கிட்டான். அதனால நீங்கள் ரெண்டு பேருமே ஏற்கனவே பூத சேவை செய்து விட்டீர்கள், இனி தனியாக இப்போ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதனால மீன் தொட்டி வாங்க வேண்டாம், அவசியம் இல்லை அப்படின்னு அம்மா விளக்கம் கொடுத்தாங்களா. சக்தியில் எப்படி பார்த்தீங்களா? கருணை கடல், பங்காரு தெய்வம்.